களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் நாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் நாமம் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் இறைக்கிறேன் இரவிலும் தியானிக்கிறேன். உம்மை படுக்கையிலும் இறைக்கிறேன் இரவிலும் தியானிக்கிறேன். இரவிலும் தியானிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. எல்லாரும் உண்மையான இதயத்தோடு ஆண்டவரே, எல்லா சிருஷ்டிகள் மேல அதிகாரத்தை எனக்கு தந்தீரேன். நிலாவை பார்க்கும்போது, கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்னை நினைவு கூற நான் எம்மாத்திரம். உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி கைகளை தட்டி ஆராதிப்போம். நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. பாடல்கள் வைத்தீரையா இந்த பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. தேவதூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி. தேவதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையால் முடிசூட்டி நடத்துகிறேன்.
மாட்சிமை மிகுந்த மேன்மையால் முடிசூட்டி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென் ஆமென். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமையுள்ள வார்த்தையை என் ஆத்மாவில் வைத்தார். எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தின் சத்தியத்தை ஆண்டவர் என்ற உள்ளத்தில் வைத்தார். எபிரேயருடைய புத்தகத்தில் விசுவாசத்தை கொண்டு பரிசுத்தவான்கள் எப்படி நடந்தார்கள்னு வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருவரை பற்றி சொல்லுது. விசுவாசத்தை கொண்டு ஆபிரகாம், ஏனோக்கு, ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் பரிசுத்த பவுல் எபிரேயருடைய புத்தகத்தில் சொல்லுகிறார். அதில் ஒரு குறிப்பு பரிசுத்த ஆவியானவர் என் ஆத்மாவில் வைத்தது நோவா. சொல்லுங்க ஆமென். 4 முக்கியமான குறிப்பை வாசிக்கிறோம். அவன் தேவனிடத்தில் ஒரு எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். அதை மட்டும் வாசிப்போமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, பாருங்க, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவ கிட்ட வச்சு வாசி, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். ஆமென். இதை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது பண்டில் ஆஃப் பிளெஸிங்ஸ் நம்ம சொல்லலாம். சொல்லுங்க ஆமென். ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதமாக கொண்டு போகிற பொறுப்பு தயவு செய்து கவனிய குடும்ப தலைவருக்கு இருக்கு, குடும்ப தலைவிக்கு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், மிக முக்கியமாக வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதமாக கொண்டு போகிற பொறுப்பு குடும்ப தலைவருக்கு, ஒரு தகப்பனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தாய்க்கு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இவங்க 2 பேரும் தளர்ந்தா அந்த ஒரு எந்திரிக்கணும், மூத்த மகனோ யாரும் எந்திரிக்கணும் குடும்பத்தை கொண்டு போக. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த நோவா கிருபையை பெறுகிறான், தேவனிடத்தில் கிருபையை பெறுகிறான். அதுதான் முதல் தொடக்கம். கிருபை பெறாதவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சஞ்சலம் தான். அவர் ஒரு நோக்கத்துக்கு போய் அது பெரிய ஆசீர்வாதமாக முடியாது. நான் எத்தனையோ பேர் கண்ணால் சாட்சியோடு சொல்ல முடியும். நல்ல அரசு எம்ப்ளாயி, நல்ல வருமானம் உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, அறிவு புத்தியெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வழி பொல்லாததாக இருக்கும். லஞ்சம் வாங்குறவனா இருப்பான், விபச்சாரக்காரனாக இருப்பான். ஆனால் வெளியே சூப்பர்மேனாக இருப்பார். இப்படி தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கு. வெளியே சூப்பர்மேன் நல்ல நிலத்தை வாங்குறது, கொடுக்குறது, வைக்கிறது, பணத்தை சேர்க்கறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக வேலை நடக்கும். சொல்லுங்க ஆமே. ஆனால் தேவனிடத்தில் செல்லாது. நான் கண்கூடாக கண்டு வருகிறேன், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற நிறைய பேரை சொல்லுகிறேன். அவங்க பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு இல்லை. எத்தனை பேர் பார்த்தோம்னா அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பணம் சம்பாதிக்கணுமா, அரசாங்க வேலையில் புகழணுமா, இதை தூக்கி அங்கிட்டு போடணுமா, அதை தூக்கி இங்கிட்டு போடணுமா. சொல்லுங்க ஆமேன். திறமை இல்லையானா இல்லை, திறமை எல்லாம் இருக்கும். கட்டணுமா, வைக்கணுமா, எல்லா வேலையும் சூப்பராக நடக்கும். சொல்லுங்க ஆமேன். ஆனால் கண்கூடாய் பார்க்கிறேன், அவருடைய பிள்ளைகள் மேலே அந்த தண்டனை வருது. பிள்ளைகள் சிரமப்படுது, அந்த பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்குது. பல தடைகளை பார்க்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படாத பாவம், தேவனுடைய சத்திய பாதையை தெரிந்து கொள்ளாத பாவம். தன்னுடைய திறமையை நம்புறான். அங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துருவான், அப்படி போய் இப்படி வந்துருவான், இப்படி சொல்லி அப்படி வந்துருவான், அப்படி போய் இப்படி இதெல்லாம் உலட்டுறான். ஆண்டவர் கையை பிடிச்சு தடுக்கல விடுறாரு. ஏன் தெரியுமா? வசனம் சொல்கிறது, அவர்கள் தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ப்ளீஸ் லிசன் எவரிவன். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பயந்து நடப்பதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நீதிமொழிகள் 1 வாசிக்கிறோம். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் கேட்க மாட்டேன், நான் அவர்களை ஆகடியம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நான் பரியாசம் பண்ணுவேங்கிறாரு. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் கேட்க மாட்டேன், நான் அவர்களை பரியாசம் பண்ணுவேன், ஆகடியம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு நான் பயந்து நடக்கணும், தெரிந்து கொள்ள மாட்டாங்க. யோபுக்கு என்ன அடையாளம்? அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அதுதான் அவனுக்கு அடையாளம். 42 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுக்கு என்ன அடையாளம்? அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிடுவான். பொல்லாப்பு இது வேணாம், எனக்கு நீதியோடு வரதான் எனக்கு வேணும், அதுதான் என்னோட சேரணும். ஏன்னா என்னுடைய கிரியைகள் எழுதப்படுது, கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. நான் வர வேண்டியதோ கொடுக்க வேண்டியதோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் அதை காண்கிறார். தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற மனிதர்கள், சொல்லுங்க ஆமென், கிருபை பெறுவார். நிச்சயமா அவருடைய பிள்ளைகள் கிருபை பெறும். அநேகர், 1-2 பேரை, நிறைய பேரை நான் காண்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பயந்து நடக்கிறதை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். அவருடைய சந்ததி மேலே துயரங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். முதல்ல நோவா கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றான். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். நோவா தேவனிடத்தில் கிருபை பெற்றான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென். தேடி பார்த்தாலும் நோவாவிடத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். மிக முக்கியமான குறிப்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களை பின்பற்றி போகிறவன் அல்ல நோவா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தேவனுக்கு உத்தமமாய் ஜீவிக்கிறவன். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளேன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவன் எப்படி இருக்கிறாங்கிறது மாடல் கிடையாது. மிக முக்கியம். நம்ம சுற்றி இருக்க இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அந்த இவர் எப்படி இருக்காரு, இது நமக்கு மாடலே கிடையாது. நோவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றார், கிருபை பெறணும், நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். என் மச்சனை எப்படி போனார், என் மாமன் எப்படி போனார், என் அண்ணன் என்னை இழுத்துட்டு போனார், எல்லாரும் போனதுனால நானும் போனேன், அதெல்லாம் தேவனிடத்தில் எடுபடாது. அது ஆண்டவர் இடத்துல எடுபடவே படாது. நீ எப்படி இருந்த, அதுதான் விஷயம். சொல்லுங்க ஆமென். நீ எப்படி இருந்த தேவனுக்கு முன்பாக, உன் கிரியை நீ எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்த, அதுதான் கிருபை. வசனம் சொல்லுகிறது முதல் குறிப்பு, ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றான். அதை மட்டும் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தொகை மக்கள் இருந்தார்கள். நோவா மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம 800 கோடி பேர், 750 கோடி என்னமோ சொல்றாங்க உலகம் முழுவதிலும். அப்ப ஒருவேளை 8 கோடி பேர் இருந்திருக்கலாம். மக்களை தொகை அவ்வளவு இருக்குமா தெரியல, பல ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அவ்வளவு ஜனம் இருந்தாலும் நோவாவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. நோவா சொல்லுங்க ஆமென். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். அடுத்தவரை பார்க்கறதெல்லாம் நமக்கு சொல்லலை. இந்த இவர் போனதுனால, இவர் லஞ்சம் வாங்கினாலும் நான் வாங்கினேன், இவர் 2 பொண்டாட்டிக்காரர் இருந்தனால நானும் அப்படி போயிட்டேன், இவர் இப்படி போனதுனால நானும் இதே வழியில் போயிட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி போனதுனால என் பிள்ளை அப்படி போயிடுச்சு. சொல்லுங்க ஆமென். அது ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை. தயவு செய்து குடிங்க. பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகளும் போனதுனால என் பிள்ளைகளும் அப்படி போயிடுச்சு, காலேஜில் பிள்ளைகள்லாம் போனதுனால என் பிள்ளை அப்படியே போயிடுச்சு, அதே வழியில் போயிடுச்சு. ரொம்ப துயரமாக இருந்தது. சமீபத்தில் ஒரு நாள் என்னுடைய வண்டி ரிப்பேருக்காக, இன்ஜின் ரிப்பேருக்காக திருச்சிக்கு போயிருந்தேன். அவர் சாயங்காலம் 6 மணிக்கு தான் இன்ஜினை தருவேன்ட்டார். இன்ஜினை ரீபோர் பண்ணி அந்த எல்லாம் என்னென்னமோ பண்ணணும், புஷ்ஷெல்லாம் இறுக்கி அதெல்லாம் தரணுன்ட்டார். கக்கக்கா வேலை செய்யுது. அப்போ நம்ம என்னடா செய்கிறது, 6 மணி வரைக்கும் என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய மகனும் போயிருந்தோம். சரி, இந்த கல்லணைன்னு ஒன்று நம்ம போனதே இல்லை, டவுன் பஸ் ஏறி கல்லணைக்கு போயிடுவோம், அங்கே போய் குளிச்சுட்டு வருவோம்டான்னு 10 மணிக்கு போனோம். இன்ஜினை கொடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா மறுபடியும் வாங்கிட்டு ஒரு 6 மணிக்கு என்ன செய்கிறது, 6 மணிக்கு வெயில். கல்லணைக்கு போயிட்டோம். அங்கே ஆலமரத்தில் உட்காந்துருந்தோம். என்னென்னு தெரியல, ஒரு 20-25 பிள்ளைகள், எல்லாம் ஒரு 20 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, 20 வயசு இருக்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து பிறண்டு உருளுது அந்த தண்ணிக்குள்ளே. என்னென்னமோ ஃபோட்டோ எடுக்குது, உருளுது, பிறகு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகுது. என்னடா இப்படி நடக்குது, நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கமா இல்லை வேற எங்கேயும் இருக்குமா, தமிழ்நாட்டில் தான் நடக்குதா. இது காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே வந்துருச்சு. காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதுகளாக தான் வாட்ஸ்அப் இருக்கேன், குரூப் இருக்குல்ல, நாம் இன்று போக வேண்டிய இடம் கல்லணை, முடிஞ்சு வச்சு. அவ்வளோ பஸ்ஸில் ஏறி குரங்குகள் போகிற மாதிரி எல்லாம் போய் உருளுது. அப்படியே ஒருத்தர் ஜோடி ஜோடியாக போட்டோ எடுக்குது. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில், அப்படி இருக்கு. ஜோடி ஜோடியாக அது தண்ணிக்குள்ளே பிறண்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, எங்கே போய் முடியுமா ஆண்டவரே. ஏது சொல்லுகிறேன்னா, இந்த புள்ள போனதுனால நானும் போனேன்னா அழிஞ்சு போ, அவ்வளோதான். தேவன் உன் மேலே பிரியம் வைக்கிறது இல்லை. இந்த சாக்கடையோட நானும் சேர்ந்து சாக்கடையாக போகிறேன், போ. உன்னை உயர்த்தவோ கிருபை பெறவோ நீ முடியவே முடியாது. அதிலிருந்து நான் தேவ மனுஷன் இருக்கணும். நீ எங்கே இருந்தாலும், அதிகாரமோ காலேஜோ பள்ளிக்கூடமோ +2வோ எங்கே இருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இதில் எனக்கு பங்கு கிடையாது. நேற்று நாங்கள் சாப்பிடும்போது இந்த பிள்ளையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவள் MSc முடிச்சுட்டு அவளோட ஒரு பிள்ளை ஏதோ பாயிண்ட் என்னதுமோ சொன்னான், பாயிண்ட் புள்ளி அதில் 0.03 எனக்கு அந்த ரேங்க் கிடைக்கலன்னா ரேங்க் ஹோல்டராக நான் மாறியிருப்பேன். அந்த PhD, அந்த டாக்டரேட் ஸ்காலர்ஸு, அந்த HOD இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய என்னமோ பண்ணி அதை மட்டும் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அது இப்போ 30,000 ரூபாயில் ஸ்டைஃபண்டோட PhD பண்ணிகிட்டு இருக்கு. 30,000 ரூபா. சொல்லுங்க, 30,000 ரூபா அந்த வருமானத்தில் PhD பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்களாம் சதி பண்ணி .03, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், படித்தவங்களுக்கு புரியும். .03 எனக்கு அந்த ரேங்க் ஹோல்டர் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. சொல்லியே செஞ்சாங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப கவலைப்படாமல் இரு, கத்துறது வேணான்னு சொல்கிறான்னா ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்க, காலேஜில் 30,000 ரூபா ஸ்டைஃபண்டில் டாக்டரேட் பட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சிருப்பேன் சொன்னா ஒரு கவலையும் படாது. நம்மளை வேண்டாம், இங்கே வேண்டாங்கிறாருன்னா வேறு இடத்துல வாசலை திறக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, இங்கே உனக்கு வேணான்னு அவர் புள்ளி வைக்கிறாருன்னா வேறு இடத்துல ஒரு தொடங்க போகிறாருன்னு அர்த்தம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சாக்கடையாக போயிட்டு இருக்கக்கூடாது. 10 பேர் சாக்கடை, என் பிள்ளைங்க சாக்கடைன்னா there is no progress in your life. நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது அவனுடைய குடும்பம் வேற. நோவாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தெளிவாக சொல்றார், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே சொல்லுங்க ஆமென் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். he was a strange man. அவன் ஒரு தனியாக இருந்தான். அவனுடைய குடும்பம் தனி, அவனுடைய குடும்பம் பிள்ளைகளும் தனி. அது இந்த சாக்கடையோட சேராது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சாக்கடையினால் வர்ற லாபத்துக்கு பின்னாடி போகாது. அதுதான் முதல்ல தேவனிடத்தில் கிருபை பெறுகிற வாழ்வு.
அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, நோவா கர்த்தருடைய கண்களில கிருபையை பெற்றான். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்துல முதல்ல கிருபையை பெறுங்க. உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கிருபையை பெறுங்க. தன்னை தாழ்த்துறவளுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தன்னை தாழ்த்துறவளுக்கு கிருபை அளிக்கிறார். உங்களை சுத்தமாக்குங்க, பொல்லாத வழிகளை உங்களை விட்டு விளக்குங்க. பொல்லாத வழிகளை பூரா விளக்கி உங்களை சுத்தமாக்குங்க. கிருபை முதல்ல அங்கே தொடங்கும். கர்த்தருடைய கண்கள் உங்களை காணும். நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. கிருபை வர மாட்டேங்குது பாஸ்டர். வராது. உன்னை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாகுங்க, பிறருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் நோவா. பாட்டு பாடி வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. வெறும் பாட்டு வெறும் ஜெபம் கர்த்தரிடத்துல எட்டாது. சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கணும் கொடுத்துருங்க. உங்க கை சுத்தமாக இருக்கட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆண்டவரே, பிறருடைய பணம் என்கிட்ட இல்லை. ஆண்டவரே, பிறருக்கு கொடுக்க வேண்டியது என்கிட்ட இல்லை. யாருடையதும் இல்லை. யாருடைய ரத்தம் என்கிட்ட இல்லை. சொல்லுங்க கர்த்தருடைய பார்வை. தேவனே, கையை விரிங்க. யார்கிட்டையும் இல்லை. யாருக்கு சேர வேண்டியது இல்லை. என் சகோதரனுக்கு சேரமா இல்லை. பிறருக்கு சேர வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதா அதெல்லாம் இல்லை. என் கை சுத்தமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், கிருபையை பெற்றான். சொல்லுங்க ஆமென். அந்த கிருபை என்ன செய்யணும்? அடுத்த இடத்துக்கு உங்களை நடத்தும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் பெற்ற கிருபை இருக்கே, அது உங்களை அடுத்த இடத்துக்கு உங்களை நகட்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவன் எச்சரிப்பை பெற்றான். வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தயவு செய்து சொல்லுங்க ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் ஆத்துமாவை தூண்டினார். தேவ எச்சரிப்பை பெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை ஜனத்துக்கும் இல்லாம அவன்கிட்ட வந்து எச்சரிக்கிறார். நோவா, இந்த ஜனங்களை பூரா அழித்து காலி பண்ண போறேன், நிக்கிரகம் பண்ண போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. என் மனசுக்கு அப்படி மனஸ்தாபமா இருக்கு. இந்த மனுஷனை உண்டாக்குனது எனக்கு துயரமா இருக்கிறது. மனுஷனை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். ஒரு யானையோ எதையோ ஒன்று உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படலை. இவ்வளவு சாப்பிடுதே யானைன்னு அவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. சாப்பிட இலையும் குலையும் வந்துகிட்டு இருக்கோம். மனுஷன் கொஞ்சம் தான் சாப்பிட்றான். ஆனா இந்த மனுஷனை நான் உண்டாக்குனதுக்காக என் ஆத்துமா துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். இது ஏன்னா இவன் பொல்லாததே போறான், நீதி தவறி போறான், நீதி தவறி பொல்லாத வழியிலே போறான். இப்படியே கொல்லணுமா, கொலை செய்யணுமா, பிற மனைவியை எடுத்துக்கணுமா, தன் இச்சையை தீர்த்து கொள்ளணுமா, இப்படியே கொடூரமா போறான். இவனுடைய அக்கிரமம் என்றது வந்து எட்டுது. மாரல் லைஃபே கிடையாது. சொல்லுங்க. பலத்தை பயன்படுத்தி அநியாயம் பண்ணி என்னமா பண்ணணும்னு நினைக்கிறான். மாம்சமான எல்லாருடைய முடிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சமான எல்லாருடைய முடிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. நான் அழிச்சு நிக்கிரகம் பண்ண போறேன். இப்பா அப்படியே பயப்படுகிறான் நோவா. தேவனே, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உனக்கு கிருபை கிடைக்குது. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு என் கண்களில் கிருபை கிடைக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் என் கண்களில் கிருபை கிடைக்குது. இப்போ எச்சரிப்பை பெறுகிறான். சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவனுடைய பெரிய கிருபையில் ஒன்னது. பைபிளை நீங்கள் ஆழமா வாசித்தா அநேகருக்கு நடந்திருக்கு. பைபிளை வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி ஒரு நாள் சொல்லுகிறான். எலிசா தீர்க்கதரிசி போகும்போதும் வரும்போதும் என் வீட்டில் தங்குங்க ஐயா, உங்களுக்கு ஒரு குத்து விளக்கு ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு மேஜை ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வரும்போது இங்கே தங்குங்க ஐயா, நான் உங்களுக்கு சாப்பாடு தர்றேன். ஏன்னா தீர்க்கதரிசிகள் பேசவே மாட்டான், வேலைக்காரனை வச்சு தான் பேச சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு அலையிறவன் இல்லை தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி நீங்கள் வரும்போதும் போகும்போது என் வீட்டில் சொல்லுங்க ஆமென். அவன் புருஷன்ட்ட போய் சொல்கிறான், ஒரு மெத்தையில் ஒரு வீட்டை உண்டாக்குவோம். பரிசுத்தமான மனுஷனா தெரியுது, போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் பாவம். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு 12 ஏர்மாடெல்லாம் விட்டுட்டு பெரிய மனுஷன் இல்லையா எலிசா, சாப்பாட்டு கஷ்டப்பட்டவன் இல்லை. கடந்த வாரம் கவனித்தோம். 12 ஏர்மாடுகளை ஊட்டி போட்டி அப்படி உழுத பெரிய கோடீஸ்வரன். கர்த்தர் சால்வையை போட்டோன்னு வந்துட்டான் விட்டுட்டு. இப்போ வேலைக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு பரதேசி போல் அலைகிறார். நம்ம வீட்டில் வந்து அந்த மனுஷன் சங்கட்டம் சாப்பிடட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டு மாடியில் ஒரு இடத்த உண்டாக்கி ஒரு டேபிள் குத்து விளக்கு சேரை போட்டு சாப்பாடு கொடுப்போம். அவர் இருந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. வசனம் சொல்லுகிறது, நீண்ட நாள் இது நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் எலிசா வேலைக்காரனை கூப்பிட்டு, இவ்வளவு சலக்கரணையோடு நம்மளை விசாரிக்கிறாளே. சொல்லுங்காமே, இவ்வளவு சலக்கரணையோடு, ரொம்ப பழைய வார்த்தை இது. இவ்வளவு சலக்கரணையோடு நம்மளை விசாரித்து வீட்டில் உட்கார வச்சு 3 நேரம் சோறு போட்டு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்காமே, இதுதான் தேவனுடைய நேரம். இதுதான் தேவனுடைய நேரம். அவள் அதை எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. ஆமையா, குழந்தை இல்லை அவளுக்கு. தீர்க்கதரிசி கேட்டால் தான் வேலைக்காரனே சொல்லணும். அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. புருஷன் வயது சென்ற மனுஷன், குழந்தை இல்லை. இவ்வளோ பெரிய சொத்துக்காரிக்கு ஒன்றுமே இல்லையா? சரி, அவளை கூப்பிடு. வாசல் வந்து நிற்கிறான். ஒரு உற்பத்திட்ட காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஆண்டவனே, நீ அபத்தம் செல்ல வேண்டாம். ஏன்னா புருஷன் வயது சென்றவன், வயது சென்றாச்சு, அபத்தம் சொல்ல வேண்டாம். அதை பற்றியெல்லாம் தீர்க்கதரிசி கவலைப்பட சொன்னதான். போ சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் குழந்தை பிறக்கிறது வாசிக்கிறோம். அதெல்லாம் வரிசையாக வாசிக்கிறோம். முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. எச்சரிப்பு அவளுக்கு கொடுக்குறான் பாருங்க எலிசா தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகிறார், 7 வருஷம் பஞ்சம் வரும் தேசத்தில். 7 வருஷம் பஞ்சம் வரும் தேசத்தில். ஆடு மாடு வச்சிருக்கிறவெல்லாம் போண்டி ஆயிடுவான். விவசாய நிலம் வச்சிருக்கிறவன் போண்டி ஆயிடுவான். வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஓடியே போயிடுவான். ஏன்னா மேலையும் லாக் பண்ணி கீழே லாக் பண்ணி பஞ்சத்தில் கொண்டு குமிச்சு போடுவார். வேறு வழி இல்லை ஆண்டவருக்கு, வேறு வழி கிடையாது ஆண்டவருக்கு. நான் அடித்தா தான் திருத்த முடியும். மேலையும் லாக்கு கீழே லாக்கு, அவ்வளோ பேர் செத்து ஒழிய போகிறாங்க. ஆண்டவனே, நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விற்று காசாக்கிட்டு ஓடியே போயிரு.
வெளிநாட்டுக்கு எங்கேயாவது பக்கத்து தேசத்துக்கு ஓடிரு. 7 வருஷம் ஆண்டவர் கொண்டு குமிக்க போகிறார். ஏன்னா ஜனம் தேவனை தேடலை, கர்த்தருக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனம் நடக்கலை. ஆண்டவர் தீர்ப்பு எழுதுறார். இப்போலேருந்து தொடங்கும் 7 வருஷம் ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ விவசாயம் இழிஞ்சிடும். ஆடு மாடெல்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு நேரம் தண்ணி கொடுக்கலன்னா ஆடு மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்ல, தண்ணி காட்டணும்ல. புல்லு இருக்காது, தண்ணி இருக்காது. அதை வச்சு தான் பணக்காரன் நடந்துக்கிட்டு இருப்பான். எல்லாமே அவ்வளோதான் அவுட்டு. இங்கே கவனித்து பார்த்தா அந்த எச்சரிப்பை பரிசுத்த ஆவியை பெற்ற வரம் பெற்ற தீர்க்கதரிசி ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் சொல்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர்லாம் கேட்பாங்க, பார்த்தீங்களா, கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வருமோ, கர்த்தருக்கு கொடுத்தா தான் அவர் கிருபை உள்ளவராக இருப்பாரோ. அப்படி தான் இருப்பார். அப்படி தான் பைபிள் சொல்லுது. கையை மூடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கிருபை இல்லை. இந்த எலிசா தீர்க்கதரிசியை ஆதரித்து கொடுத்து கணம் பண்ணி தான் வீட்டில் தங்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவர் ஊழியம் செய்கிறவர்னு சொல்லி அந்த ஸ்திரீயானவள் எல்லாம் செய்து கொண்டே தான் வந்துகிட்டு இருந்தா. இப்போ எலிசா தீர்க்கதரிசி எச்சரிப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். போய் ராஜாட்ட சொல்லலை, இந்த ஸ்திரியை கூப்பிட்டு சொல்கிறேன். பக்தியுள்ள ஸ்திரீ. சொல்லுங்க ஆமென். கனி கொடுக்கிற மரம், கர்த்தருடைய ஊழியத்தை ஆதரிக்கிற மரம், தேவனுக்கு பிரியமானது செய்கிற அந்த ஸ்திரீ, அந்த குடும்பம் கூப்பிட்டு சொல்கிறேன். 7 வருஷம் வருது, ஆடு மாடெல்லாம் அழிஞ்சு போயிடும், விவசாயம் அழிஞ்சு போயிடும், விளக்காரன் ஓடி போயிடுவேன், இந்த நிலத்துக்கிட்ட ஒருத்தனை வரமாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் நீ போண்டி ஆயிடுவேன். அப்போ ஐயா நான் என்னையா செய்யணும்? எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துரு. சொல்லுங்க, எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துரு, பணமா முடி. 7 வருஷம் இந்த ஊரே வேணான்னு போயிரு, நிலத்தை மட்டும் விட்டுட்டு போயிரு. சொல்லுங்க அல்லேலூயா. அவள் கீழ்ப்பிடிச்சா பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். சரியா சாமி போகிறேன். புருஷன் நான் அதை தியானித்து பார்த்தேன். புருஷனும் பக்தி உள்ளவன் கேட்டிருக்கான். ஐயா சொல்கிறாரு இந்த மாதிரி நடக்கும்னு, இருந்தோம்னா போட்டாண்டி ஆயிடுவோம் அப்படி சொல்கிறார் எலிசா தீர்க்கதரிசி. அப்படியாம்மா, சரி சரி நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அது அருமையான ஒரு வேத பகுதி. 7 வருஷம் கழிச்சவன் வர்றா ராஜா இடத்துல. பஞ்சமெல்லாம் முடிஞ்சு மழை பெய்யுது, மறுபடியும் என்ன டைம் முடிஞ்சுன்னு திரும்பி வருகிறா. சொல்லுங்காமே நேராக ராஜாட்ட போகிறா. என் நிலம் எனக்கு வேணுமே சாமி. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே எலிசாவுடைய வேலைக்காரனை கரெக்டாக நிறுத்தி வச்சிருக்கிறார். எலிசாவுடைய வேலைக்காரனை. அவன் எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ போய் நிற்கிறா. சொல்லுங்க ஆமென். இந்த ஸ்திரீ தான், இவளுடைய குமாரன் தான் உயிர்ப்பிக்கப்பட்டான். ராஜா மறுபேச்சே பேசலைங்க. பைபிளுக்கு இனிப்பா படிங்க. ஒரு பிரதானியை நியமித்தான் வசனம் சொல்லுது. எதை நியமித்தானா? ராஜா ஒரு அப்பாயிண்டட் ஆஃபீஸரை நியமிக்கிறான். ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபீஸரை நியமித்து இந்த ஸ்திரீயானவளுக்கு 7 வருஷம் அந்த நிலத்தில் விளைஞ்சிருந்தா எவ்வளோ வருமோ அதை கணக்கிட்டு கொடு அப்படிங்கிறான். பஞ்சத்தில் ஓடினவளுக்கு நம்ம கொடுப்போமா? 7 வருஷம் நாட்டிலே இல்லை, ஓடி போயிட்டு இப்போ வந்து நிற்கிறவளுக்கு நிலத்தை கொடுக்குறதே பிரச்சனை. ஆனால் ராஜா சொல்லுகிறான், ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிச்சு இங்கே வா, இவ 7 வருஷம் இந்த நிலத்தில் என்ன விளைஞ்சிருக்குமோ அதை அப்படியே அவள்கிட்ட கொடுத்துருங்க, நிலத்தோடு கொடுத்துருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளில் இருக்குது. சொல்லுங்க ஆமென். அநேக நேரங்களில் அந்த எச்சரிப்பை நமக்கு தருவார் ஆண்டவர். நிச்சயமாக. என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர், சர்ச் ஆஃப் காட்ல கிட்டத்தட்ட இப்போ 50வது வருஷம் பாஸ்டர். நல்ல ஜெபிக்கிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுற மனுஷன், கர்த்தருக்கு கொடுக்குற மனுஷன். அவருக்கு மண்ணு வீடாக இருக்கும், ஒரு 6000 ரூபாய் மிஷினரி கொடுத்துட்டு இருப்பார். அங்கங்கே தள்ளி விட்டு கொடுக்குறதுல வஞ்சம் தள்ளி விட்டுட்டே இருப்பார். அவருடைய மனைவியுடைய சொத்து. சொல்லுங்காமே, இது முக்கியமானது, நம்ம எல்லாம் நினைக்கிறது இல்லை. ஒரே ஒரு ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டு, 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாண வயசில் பிள்ளை வந்தோடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தேவனே நான் ஊழியம் செய்கிறேன், கிராமத்தில் ஒரு சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர், பெருசாக வருமானம் இல்லை. கர்த்தரனை அழைத்தார். அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்தவர், அவர் கோஆப்ரேட்டிவ் அந்த பேங்கை விட்டுட்டு வந்தவர். அவரோட உள்ள அந்த சிஎஸ்ஐ டிஎல்சி எல்லாம் பரியாசம் பண்ணியிருக்க நண்பர்கள், பிச்சை எடுக்க போகிற பிள்ளைகளை கட்டி கொடுக்க, தடுமாற போகிறேன், அரசாங்க வேலையை விட்டுட்டு ஏசுநாதர் கூட்டான்னு போகிற கொழுப்படுத்து, கன்னியாகுமரியில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உனக்கு எவ்வளோ விளையாட்டு தெரியல, அப்படி அவ்வளோ பேரும் திட்டுறாங்க நண்பர்கள் உரிமையோட. கொழுப்படுத்து போய் அரசாங்க வேலையை விட்டுட்டு ஏசுநாதர் கூட்டான்னு போகிற, தடுமாற போகிறேன். ஆனால் அவர் ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு ஏக்கர், அந்த ரப்பர் விளையிற இடம். ஆனால் ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணுற தொடர்ந்து ஜெபிக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னது, இதை வித்துரு. அதான் எச்சரிப்புன்னு சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இடத்த வித்துரு. இப்படி தாய் மாமா 5 பேர், எல்லாருக்கும் ரப்பர் எஸ்டேட்லாம் இருக்குது, எல்லோரும் வச்சுருக்காங்க. திட்டாத ஒரே பைத்தியாரா, ஒரே மகள், அவங்க அம்மா ஒரே மகள். ஒரு பங்கு கொடுத்தது போய் இப்படி ரப்பர்னா ஒவ்வொரு நாளும் ரப்பர் பால் வரும், அதை அடித்து விற்பாங்க. கிலோ 80 ரூபா 70 ரூபான்னு விற்பாங்க. ஒரு 5 கிலோ வந்துச்சுன்னா 8 40 அந்த மாதிரி விலை போகும். இப்படி நல்ல பால் வடிகிற இந்த இதை கொண்டே விற்கிறானே இந்த ஆள், என்ன அது? வருமானம் வர தோட்டத்தை வாங்கவே முடியாது, ஒரு வேலும் வாங்கவே முடியாது. தோட்டத்தை ஆல்ரெடி அவன் வச்சுருப்பாங்க, வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதை போய் விற்கிறாரு இந்த ஆள், சொல்ல முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் சொன்னதான், வித்துரு. கூப்பிட்டாரு, வித்துட்டார். விற்று 3 பிள்ளைகளுக்கும் திருமணத்துக்குன்னு பிரித்து வச்சுட்டார். விற்று முடித்த உடனே இந்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்துச்சு. ரப்பர் விலை ரொம்ப உயரத்தில் போயிடுச்சு, மக்களால் ஒன்றும் பண்ண முடியல. தாய்லாந்துலேருந்து மலேசியாவிலேருந்தும் இறக்குமதி பண்ணி ரப்பரை விடு, நாட்டுக்குள்ளே விடுன்னு விட்டான். நடந்தது சொல்லுகிறேன். தாய்லாந்து மலேசியாவிலேருந்து ரப்பரை வாங்கி நாட்டுக்குள்ளே விடியா. சில நேரம் வெங்காயம் விலை கூடும்போது பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து அரசாங்கம் வாங்கும், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்திய அரசாங்கம் வாங்கி அப்படி மார்க்கெட்டை உடச்சி வெங்காயத்தை உள்ளே கொட்டும். இங்கே நம்ம 90 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கையில் மக்கள்லாம் கொடி பிடிக்கும், எங்களால் வெங்காயம் இல்லை தக்காளி இல்லைன்னு. டக்குன்னு என்ன செய்யணும், இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் பண்ணணும், எகிப்து ஆப்கானிஸ்தான் அங்கேருந்து வாங்கி கப்பலில் கொண்டு தள்ளிடுவான், இங்கே வெங்காயம் குறைஞ்சிரும். கவனிச்சிடலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி நடந்தது.
அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற அந்த களை பறிக்கிறதுக்கு யாருமே ஆளே கிடையாது. சீப்படுது அப்படியே, ஒருத்தனும் வாங்க ஆள் இல்லை, லேபருக்கு காசு கொடுக்க முடியல, அப்படி அப்படியே தோட்டத்தை விட்டுட்டாங்க. கவனிச்சீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. பிறகு வந்து சொன்னாங்களா, நீ எப்படியோ தப்பிச்சிட்டப்பா, நீ எப்படியோ சொல்லுங்க. அது ஆண்டவரோட நடக்கிற மனிதர்களுக்கு தெரியும். அநேக நேரங்களில் நிச்சயமாய் தேவன் நம்மளை எச்சரிப்பார் நன்மைக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோட நடக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்கும். வசனம் சொல்லுங்க, தேவ எச்சரிப்பை நாம் பெறுவோம். பைபிள் சொல்கிறது, யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள அப்படி ஐயப்படுறான். கர்ப்பவதி ஆயிட்டாலே மரியாள், நான் என்ன செய்வேன்? கர்த்தர் எச்சரிக்கிறார், சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். சொல்லுங்க ஆமே. மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. லோத்துவுக்கு எச்சரிப்பு வருது. கர்த்தருடைய தூதர்கள் வர்றாங்க. கர்த்தருடைய தூதர்கள் வந்து சோதம் குமராவை அழித்து அக்னி கந்தகத்தை அழிக்கிறதுக்கு முன்பு அங்கே வர்றாங்க. சொல்லுங்க ஆமே. வசனம் சொல்லுது, உனக்கு இங்கேயாவது ஊரில் யாராவது இருக்கிறாங்களா? கல்யாணம் பண்ண போறவங்க இருக்கிறாங்க 2 பேர், மருமையங்கள் ஆக போறவங்க இருக்கிறாங்க. அங்கே போய் சொல்றான், தேவனுடைய எச்சரிப்பு, அக்னியும் கந்தகம் வரும், சோதம் குமரா சுட்டரிக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அவர்களுக்கு அது எப்படி இருந்ததா? பைபிள் படிச்சாவில் தெரியும். பரியாசம் பண்றது போல காணப்பட்டது. லோத்து போய் சொல்றான், அக்னியும் கந்தகம் காலையில் வரும், சோதம் குமரா இருக்காது. கல்யாணம் பண்ண போற மருமகிட்ட போய் கெஞ்சினா, வாங்க என் மகளை கட்ட போறேன், நிச்சயம் பண்ணிட்டான் போல் இருக்கு, நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறான் போல் இருக்கு, 2 பேரையும் நீங்க வாங்க, தயவு செய்து வந்துருங்க, அதிகாலையில் அக்னியும் கந்தகம் வரும், சோதம் குமரா இருக்காது. சொல்லுங்காமே. பரியாசம் பண்றது போல காணப்பட்டது. லோத்து சொல்றதை பார்த்தா பரியாசம் பண்றது போல காணப்பட்டது. இந்த கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போட்டிருக்கேன். லோத்துங்கிற இந்த கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சல வந்து நைட்டில் வந்து எல்லாரும் விட்டுட்டு ஓடுன்னு சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிவான், என் மகளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். கிறுக்கனா இருப்பான் போல் இருக்கேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது, பரியாசம் பண்றது போல காணப்பட்டது. சொல்லுங்காமே. அப்போ கர்த்தருடைய தூதனான்னு சொல்லு. சில நேரம் நமக்காகலாம் பெருசாக லேட் பண்ண மாட்டாங்க. கையப்படியா பிடிக்கிறார். இனிப்பா பைபிள் பிடிங்க, கைப்படியா பிடிக்கிறார். சொல்லுங்காமே. கெஞ்சி பார்க்குறான், நான் உன்னை கொண்டு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி இதை நான் அழிக்க முடியாது, ஏன்னா நீ நீதிமான், ஆபிரகாமுக்கு சகோதரன், சிநேகிதன், ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன், அவன் வேற ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னை கொண்டு வெளியே தள்ளுறது வரைக்கும் நான் என்னால் இந்த பட்டணத்தை அழிக்க முடியாது. சொல்லுங்காமே. கையை பிடிக்கிறான். கையை பிடித்து கொண்டு தள்ளினார்கள் வசனம் சொல்லு, தேவ தூதர்கள். சொல்லுங்காமே. இது நம்ம படிக்கும்போது சும்மா படிப்போம், ஏன்னா சொத்து பூரா இங்கே இருக்குது. சோதம் குமராவில் இருக்குது ஆடு மாடு ஒட்டகம், அவனுடைய சொத்து பூரா இங்கே இருக்குது. நம்ம சொந்த வீட்டை விட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், திரும்பி பார்க்காத, புதுசாக தருவார், திரும்பி பார்க்காத. வீடு வாசல் ஆபிரகாம் மாதிரியே லோத்துவும் கோடீஸ்வரன். லோத்துவும் கோடீஸ்வரன். ஆனால் போய் சேர்ந்த இடம் சோதம் குமரா, பாவிகள் இருக்கிற இடம். பாவிகள் இருக்கிற இடத்துல போய் அவன் சிக்கிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீதிமான், இருதயத்தில் வாதிக்கப்படுற நீதிமான். இப்படியெல்லாம் ஏன் பண்ணுறாங்களேன்னு அவன் வாதிக்கப்படுவான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அவன் வளர்த்த பொம்பளை பிள்ளைய ரொம்ப கேடான பிள்ளைகள். அப்படியே மனைவி கேடுகட்ட மனைவி. ஆமாம், பைபிள் அப்படி தானே சொல்லுது. ஒரே ஒரு கட்டளை தான் கர்த்தருடைய தூதனானவர் கொடுத்தார், திரும்பி பார்க்காதே. சொல்லுங்காமே. சமபூமியில் நிற்காதே. ஏன்னா சில நேரங்களில் நம்ம தேவன் செய்கிற காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கொடூரமான தண்டனைகள் சில நேரம் வரும், அழிவு வரும். அதை நீ பார்க்க வேண்டாம். சோதம் குமரா அழிக்கிறத நீ பார்க்க வேண்டாம். உனக்கு அடுத்து என்னங்கிறத நோக்கி ஓடு. சொல்லுங்காமே. பின்னிட்டு பாராதே, அது கட்டளை. பின்னிட்டு பார்க்காத, திரும்பி பார்க்காத, சமபூமியில் நிற்காத. உனக்கு அடுத்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஓடு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் திரும்பி பார்த்து உப்பு தூணானால்னு வசனம் சார். அவர் திரும்பி பார்த்தது எது தெரியுமா? ஐயோ இவ்வளவும் போச்சே, வெள்ளி பொண்ணு வீடு ஆடு மாடு. நடுராத்திரியில் நம்மளை வெறுங்கையோடு உள்ள தள்ளுறாரு ஆண்டவர். நடுராத்திரியில் வெறும் கையை பிடிச்சல கொண்டு போய் தள்ளி விடுறாரு. எல்லாம் இங்கேயில் இருக்கு. சொல்லுங்காமே. எல்லாம் இங்கேயில் இருக்கு. திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் மாற்றல, உப்பு தூணை அடையாளமாக நின்றுட்டான். அப்படியே திருமணத்தோட உப்பு தூண் சபிக்கப்பட்ட அடையாளமாக மாறி நிற்கிறா. சொல்லுங்காமே. வசனம் சொல்லுகிறது, 2 பிள்ளைகளையும் பிடிச்சி ஓடி நமக்கு அநேகம் தடவை பிரசங்கித்திருக்கிறோம். அவன் அப்படி இப்படி எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன், நான் அங்கே போனால் சப்ப மாட்டேனே, இங்கே போனால் சரி போய் தொலை, உனக்காக நான் தயவு பண்ணுறேன், மலைக்கு ஓடுகிறான். சொல்லுங்காமே. அந்த பொம்பளை பிள்ளையை சொல்லுது, 2 பொம்பளை பிள்ளை, நம்மளை கல்யாணம் பண்ண ஆளே இல்லை, நம்ம தகப்பனையே புருஷனாக மாற்றிடுவோங்க. 2 பொம்பளை பிள்ளையை, கேடு கட்ட பிள்ளையை பாருங்க, எவ்வளோ கேடு கட்ட பிள்ளையை லோத்துக்கு கொடுத்துருக்கு பாருங்க. கோடீஸ்வரனுடைய பிள்ளைகள். நம்மளை திருமணம் பண்ணுறதுக்கு பூமியில் மனுஷனே கிடையாது, ஆளே கிடையாது. அதனால தகப்பனே புருஷன் ஆக்கிடுவோம். கர்த்தர் சொன்னார், சபிக்கப்பட்ட சந்ததி கர்த்தருடைய சந்நிதியில் வராத தொலை. ஏன்னா எவ்வளவு காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இறக்கமாக பிடிச்சி தள்ளி விட்டாலும் கூட இந்த மனுஷனுடைய புத்தி, அந்த கேவலம், அந்த பாவம், அந்த குறுக்கு வழி, அந்த கபடம், அந்த கள்ளம் தேர முடியாது. சொல்லுங்காமே. லோத்துடைய பிள்ளைகள் அப்படி தான் செஞ்சு, பொம்பளை பிள்ளைகள். இன்னைக்கு நான் தகப்பனுக்கு சாராயத்தை கொடுக்குறேன், நாளைக்கு நீ சாராயத்தை கொடு. பைபிள் இருக்கா இல்லையா? நம்ம தகப்பனே புருஷனை மாற்றி நம்ம இருப்போம். கர்த்தர் சபித்து. சொல்லுங்க அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் வரவே கூடாது, நீங்கள் சபிக்கப்பட்டவர். ஏன் இது முக்கியமானதுன்னா, அநேக நேரங்களில் தேவன் நம்மளை எச்சரித்து காப்பாற்றுவார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை எச்சரித்து காப்பாற்றுவார். நீ சிக்கிக்கொள்ளாதபடி, நஷ்டமடையாதபடி, நீ போய் இதெல்லாம் விழுந்துடாதபடி அநேக தடவை எச்சரித்து காப்பாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இது இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கும். அநேக தடவை பைபிள் சொல்லுது, தேவ எச்சரிப்பை பெற்றான். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெற்றவன் அவன் நீதிக்கு திரும்ப. அதை மட்டும் வாசிப்போம். அவன் பயபக்தி உள்ளவன். நான் சோத்திரம். வாசிங்க சங்கீதம் 5:7 சீக்கிரமாக.
சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 5:7 வாசிங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எப்படி பணிந்து கொள்வேன்? சத்தமா சொல்லுங்க. எப்படி பணிந்து கொள்வேன்? இது ஒரு பெரிய bundle of blessings. ப்ளீஸ் லிசன் எவ்ரிவன். அருமையான ஆசீர்வாதத்தின் ஒரு கட்டு. பாஸ்டர் யாரோ எவரோ, மியூசிக் நல்லா இருக்கோ இல்லையோ, பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, ஃபேனில் காற்று வருதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற அம்மா சோத்திரம் சொல்லுதோ இல்லையோ, சில பேர் சொல்லுவாங்க அவங்க சோத்திரம் சொன்னாலும் நான் சபைக்கு வரல, நீ வர வேண்டாம். இவங்க சோத்திரம் சொன்னா சபைக்கு வர்றது அது இல்லை. சபைக்கு எதுக்கு வருகிறோம் அதுதான் முக்கியம். சொல்லுங்க ஆமே. இவர் எனக்கு சோத்திரம் சொல்லலை, எனக்கு அது வசதி இல்லை, அது பாட்டு இல்லை, பிரசங்கம், அதெல்லாம் காரியமே கிடையாது. பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரனுடைய வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது மகிமையுள்ள வார்த்தை, எப்படிப்பட்ட இருதயம் சபை. அங்கே முக்கியம். இன்னொரு தடவை வாசிப்போம். நானும் எதனாலே? சத்தமா சொல்லுங்க. எதனாலே? உங்க திறமையினால உங்க சுகத்தினாலாம் இல்லை, ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம சபைக்கு வருகிறோம். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கு. அவர் மேல கிருபை இருக்கிறனால தான் நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே. இது ஒரு பிரசங்கம் நேரம் போயிருமேன்னு நான் சொல்லுகிறேன். தாவீது அதைத்தான் சொன்னான். எல்லாரும் அவன் ஓடும்போது பெட்டியை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆசாரியர்கள். தேவாலயத்தில் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அவன் சொல்றான், வேணாம், நான் என் பாவத்தினால அடிபட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, நான் செய்த துணிஞ்சு செஞ்ச பாவத்தினால அடிச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் வெறுங்காலோட. எல்லாரும் என்னை தூசிக்கிறாங்க, ரத்த பிரியனை ஓடிப்போன்னு சொல்லி. கர்த்தருடைய கிருபை இருந்தால் நான் ஆண்டவரை பணிந்து கொள்ள அங்கே வருவேன். பெட்டியை நீ தூக்கிட்டு வராத. பெட்டிக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கு, கர்த்தருடைய கிருபாசனம். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ராஜா போனோன்னு பெட்டியை தூக்கிட்டு வராத. அவர் கர்த்தர், நீ கொண்டு அங்கே வச்சிரு. அவர் என் மேலே கிருபை வைத்தா. சொல்லுவாமே, என்னை கொலை செய்ய என் மகனே தேடுறான், என்னை கொலை செய்யறதுக்கு என் மகனே தேடிக்கிட்டு இருக்கிறான். அவர் என்னை அபிஷேகம் பண்ணார் ராஜாவா. அவர் என் மேலே கிருபை வைத்தா நான் திரும்பி வந்து அவரை பணிந்து கொள்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நானோ உமது கிருபையினாலே. சுவாசிங்க மறுபடியும். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எப்படி பணிந்து கொள்வேன்? ஆமென். தயவு செய்து சொல்லுகிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி சபையில் எந்திரிச்சு கடாமடான்னு பேசுறது அதெல்லாம் செய்யவே கூடாது. நான் யாருன்னு தெரியுமா? ஒரு நீதிமன்றத்தில் கூட அப்படி பேச முடியாது. கீழமை நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, கீழ் நீதிமன்றம், கீழ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். சும்மா ஓட்டக்கூடாத மாதிரி தான் இருக்கும். போனோடனே சொல்லுவான், நீதிக்கு தலை வணங்கன்னு. யாராக இருந்தாலும் முதல்ல இப்படி போய் தலை வணங்கிட்டு போய் நில்லு, பேசாதப்பா சொல்லுவாங்க. பேசாத, நீதிக்கு தலை வணங்க போய் நில்லு. சாதாரண ஓட்டுக்கொட்டமாக இருக்கும் நீதிமன்றம். கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கட்டாமுடா அதெல்லாம் செய்யவே கூடாது எதையும். அதனால தான் சொல்ல பயபக்தி, ரெவரன்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெவரன்ஸ் பிஃபோர் காட். அப்போ பயபக்தியோடு தேவனே நான் அதை பணிந்து கொள்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறேன் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அது என்னதுன்னா ரெவரன்ஸ். இட்ஸ் கால்ட் ரெவரன்ஸ். சொல்லுங்க ஆமென். நம்ம வீட்டில் ஒரு தகப்பனா இருக்கிறாரு, ஒரு தாத்தா இருக்கிறாரு, ஒரு நம்மளை போய் அங்கே போய் அட்டனை கால் போட்டு உட்காருவோமா? ஏன் பண்ணுறதில்ல? ஏன் அப்படி பண்ணுறதில்ல? பெரிய மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், ஒரு குடும்பத்தை காப்பாற்றின மனுஷன், தேவன் வச்சிருக்கிற ஆர்டர். அங்கே போய் உட்காந்து அட்டனை கால் போட்டு உட்காரப்படாது. எங்கேயுமே சரி. பெரியவர் சிறியவர், ஒரு ரெவரன்ஸ் இருக்கு. ரெவரன்ஸ், இட்ஸ் கால்ட் ரெவரன்ஸ். அவரை கனம் பண்ணு. சொல்லுங்காமே. என் கால் மேலே நான் போட்டா அதெல்லாம் இல்லை, உருப்படாத வேலை. யாரை மரியாதை செய்யணுமோ மரியாதை செய்யு. சொல்லுங்க அல்லேலூயா. யாரை மதிக்கணும், மரியாதை செய்ய வேண்டியது மரியாதை செய்யு. அதுதான் பைபிள் சொல்லுது, ரெவரன்ஸ். யாக்கோபின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் பயபக்தியாயிருங்கள். எப்படி இருங்கள்? சத்தமா சொல்லுங்க. எப்படி ஆயிருங்கள்? கற்றுக்கொண்டு நீ அப்படி இருந்தா என்ன, நீ ஆசீர்வாதமா இருப்ப. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 31:42. சில வசனங்களை மட்டும் வாசி ஜெபம் பண்ணுவோம். ஆதியாகமம் 31:42 வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இல்லாமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். ஆமென். வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பயபக்திக்குரிய ஆண்டவர் மட்டும் என்னோட இல்லைன்னு வச்சுக்க, என்ன நீ ஓட்டாண்டியா ஏமாத்திருப்ப. அது ஒரு தேவ ரகசியம் இருக்கு. என் தகப்பன் பயபக்தியாக கும்பிட்ட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால தான் என்னை காப்பாற்றுறார். சொல்லுங்க ஆமென். என் தகப்பன் ஈசாக்கு பயபக்தியாக நடுங்கி அவரை பின்பற்றினார் அந்த கர்த்தர். அவர் என்னோடு இருக்கிறனால தான் நீ என்னை ஏமாற்ற முடியல, அவர் விடலைன்னு சொல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். பயபக்தியாக இருக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவ ரகசியம் சொல்லுது, பயபக்தியாக இருக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படும். எபேசியர்கள் நிருபம் 5:33 வாசிங்க. எபேசியர் 5:33. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு தான் நான் எப்படி பிரசங்கம் முடிக்கிறது? எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். என்ன சொல்லியிருக்கு? சத்தமா சின்ன ஒரு தடவை சொல்லுவோம்.
பயபக்தியா இருக்க கடவுள். என்ன பாஸ்டர் இப்படி இல்லாம இருக்கு? புருஷனுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் மனைவியில் தன்னை நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்காமே. புருஷன் தன்னை நேசிக்கிறது போல மனைவியை நேசின்னு சொல்றார். சத்தமா சொல்லுங்காமே. ஆனா மனைவிக்கு சொல்லும்போது புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். சொல்லுங்காமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புருஷனிடத்தில் பைபிள், நானா சொல்றேன், பைபிள்ல இருக்கு. சில மனைவி போகையிலே எட்டி உதைக்கும், அவன் கிடக்குறான் குப்பை பே, ஒரு சேலை வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. அது என்ன கேஸோ தெரியல. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது மனைவியும் புருஷனிடத்தில் அது ஒரு மரியாதையை சொல்லுகிறான். பயபக்தியா இருக்க கடவுள். இது கர்த்தருடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 5:7 வாசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபிரேயர் 5:7. ஸ்தோத்திரம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு. அதான் வசனம் வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. சொல்லுங்க. தேவ ரகசியத்தை வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்க. பிதாவிடத்தில் அவர் பயபக்தியா இருந்தார். இயேசு. சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்முடைய பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து பயபக்தியா இருந்தார்னு பைபிள் சொல்லுவோம். சொல்லுங்க ஆமென். ஆமா. உங்க தாய் தகப்பனை எப்படி நீங்க இது பண்றீங்களோ தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் மாறினேன். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய தாப்பனார் எந்த நன்மையும் செய்யலை. அவர் குடிகாரர் கட்ட வச்சு பேசுவார். ஆனால் நான் மாறிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எனக்கு தான் லாபம். என்னை தேவன் மிகுதியாக ஆசீர்வதித்தார். என்னுடைய தாப்பனார் யாரும் பிள்ளைகளாம் அலட்சியம் பண்ணுறதெல்லாம் வெளுத்து எடுத்துருவேன். தம்பி தங்கச்சி உட்பட. அவர் சம்பாதிக்காதவர், வேலைக்கு போகாதவர், குடிக்கிறவர், எந்த உபயோகமும் இல்லாதவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டவுடன் நான் கம்ப்ளீட்டாக மாறி. சொல்லுங்காமே. தகப்பனா நான் மாறவே முடியாது. நான் மகன் தான், அவர் தகப்பேன். தேவன் எனக்கு நிமித்த தகப்பேன். அவரை நான் மரியாதை செய்யணும், கனம் பண்ணணும், அவர் துக்கப்படாமல் நான் நடக்கணும்னு சொல்லி நான் மாறிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தம்பி தங்கச்சி இப்படி வெளுத்து எடுத்து விடுவேன். அவருக்கு முன்னாடி வேட்டனை கால் போடுறது அது எதுவுமே அனுமதிக்கவே மாட்டேன். தகப்பன் தான். சொல்லுங்க ஆமென். மகன் தான். அந்த இடத்துல இருந்து மாறக்கூடாது, மாறக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. உன் தகப்பன் உபயோகம் இல்லைன்னா அதுக்காக தூக்கி வீசுவியா? நீ அவமரியாதை செய்வியா? வேதனைப்படுத்துவியா? சொல்லுங்க ஆமென். செய்யக்கூடாது. சொல்லுங்க ஆமென். வசனம் அப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்துடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு நம்முடைய பிதாவிடத்தில் அவர் பயபக்தியாக இருந்தார். ரெவரன்ஸ். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். நம்மளை வளர்த்த பாஸ்டர், நம்மளை கர்த்தர் நியமித்த ஒரு தேவ மனுஷன். எத்தனை பேர் தூசிச்சு சிரமப்படுறாங்க தெரியுமா? எங்குமே செய்யக்கூடாது. பிடிக்கலையா வேறு சொல்லிக்கு ஐயா நான் போயிட்டு வரையா போயிரு. அவரை போட்டு துன்பப்படுத்தி தூசிச்சு அவர் வேதனை அவர் பாட்டு கையை நீட்டி எதையாவது சொல்லி அது எவ்வளோ காலம் ஆகுமா மாறுறதுக்கு? அதெல்லாம் செய்யவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பிடிக்கலையா ஏதாவது ஒரு காணி கொடுத்து ஐயா நான் போயிட்டு வரேன், என்னால் முடியலையா போயிரு. அவருக்கு காலை தூக்கி கையை தூக்கி எதையாவது சொல்லி இவர் எதையாவது சொல்லி அதை கர்த்தர் கேட்டு அதெல்லாம் சங்கட்டம், துயரம். சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு பிதாவிடத்தில் பயபக்தி. கடைசியாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மைக்கில் வாசிங்க. இந்த சிஸ்டர் வாசிக்கட்டும். வாசிங்கப்பா. ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மருத்துவர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறேன் இதை. சொல்லுங்க அல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் பயபக்தியாக இருந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் பலன் அளிக்கிற வேளை வந்தது. இது பரலோகத்தில் சொல்றார் சத்தம். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய தூதன் நான் சொல்கிறான். கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் பயபக்தியாக இருந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் பலன் அளிக்கிற வேளை வந்தது. இந்த வசனம் மாறாது. அப்போ தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்த மனுஷருக்கு பலன் அளிக்கிற வேளை வருது. கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருந்த மனுஷருக்கு பலன் அளிக்கிற வேளை வருகிறது. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் பலன் அளிக்கிற வேளை வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போமா?